வணக்கம். தீபம் தொலைக்காட்சியின் காலை நேர பிரதான செய்திகள். இன்றைய விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். தமிழ் பேசும் கட்சிகளின் தலைவர்களுக்கிடையில் கொழும்பில் இன்று முக்கிய கலந்துரையாடல். 13 தாண்டிய அதிகார பகிர்வையை எதிர்பார்க்கிறோம், சுமந்திரன் தெரிவிப்பு. இரவோடு இரவாக வைக்கப்பட்ட புத்தர் சிலையினால் பதட்டம், அகற்றுவதற்கு 2 நாள் அவகாசம் கோரும் காவல்துறை. சர்வதேச நாணய நிதியத்தின் உதவியை கோருவது குறித்து நாளை முக்கிய முடிவு. டாலர் நெருக்கடியை தீர்க்க அரபு நாடுகளிடம் கையேந்துகிறது அரசாங்கம். 3 நாடுகளுக்கு பயணமாகிறார் கப்ரால். நாடாளுமன்றத்தில் அங்கம் வகிக்கும் தமிழ் பேசும் கட்சிகளின் தலைவர்களுக்கு இடையிலான முக்கியத்துவம் வாய்ந்த கலந்துரையாடல் இன்று கொழும்பில் இடம்பெறவுள்ளது. இன்று பகல் 12 மணிக்கு இந்த கலந்துரையாடல் ஆரம்பமாகும் என்று தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் தெரிவித்துள்ளார். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தன், இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜா, ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவர் ரவூப் ஹக்கீம், தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன், புழட் தலைவர் சித்தார்த்தன், டெலோவின் தலைவர் செல்வம் அடைக்கலநாதன், தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியின் தலைவர் விக்னேஸ்வரன் உள்ளிட்டவர்கள் இந்த கலந்துரையாடலில் பங்கேற்க உள்ளனர். டெலோவின் ஏற்பாட்டில் இந்த சந்திப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதுடன் இதற்கு முன்னர் இதுபோன்றதொரு சந்திப்பு சில வாரங்களுக்கு முன்னர் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. 13வது திருத்தச் சட்டத்தையும் தாண்டி அதிகார பகிர்வையே நாம் எதிர்பார்த்து நிற்கின்றோம் என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் எம். சுமந்திரன் தெரிவித்துள்ளார். தமிழர்தம் அபிலாசைகளின் சர்வதேச நாடுகளின் கரிசனை தொடர்பாக சாணக்கியர்களின் கருத்து பகிர்வு என்ற தலைப்பில் சுன்னாகத்தில் நடைபெற்ற நிகழ்விலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். தனியார் விருந்தினர் விடுதியொன்றில் நேற்று பிற்பகல் 3 மணியளவில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் உரையாற்றிய நாடாளுமன்ற உறுப்பினர் எம். சுமந்திரன், 2022ஆம் ஆண்டு தமிழ் மக்களை பொறுத்தவரை மிக முக்கியமான ஒரு ஆண்டாக இருக்கலாம். தேர்தலில் படித்த ஆற்றலுள்ள இளைஞர்களுக்கு முன்னுரிமை என்று நாங்கள் தீர்மானித்தோம். ஆனால் அது வேட்புமனுவில் காணப்படவில்லை. சாணக்கியன் போன்ற 500 இளைஞர்களை நாங்கள் களமிறக்கியிருந்தால் நாட்டையே தலைகீழாக மாற்றியிருப்போம். மாறுகின்ற உலகத்திலேயே நாங்கள் நிறைய மாற்றங்களை உள்வாங்க வேண்டும். சமஷ்டி என்ற சொல் அன்றும் இருந்தது, இன்றும் இருக்கின்றது. ஆனால் சமஷ்டிக்கான விளக்கம் தற்போது மாறிவிட்டது. பிரித்தானியாவில் அன்றிருந்ததை போன்று இலங்கையிலும் ஜாப்பை அறிமுகப்படுத்தினீர்கள். இன்று உங்கள் நாடு எங்கேயோ சென்று விட்டது, எமது நாடே பின்னோக்கி சென்று விட்டது என இரா சம்பந்தன் பிரித்தானிய தூதுவரை சந்தித்த போது கூறியிருந்தார். இரா சம்பந்தன் அன்றைய சிந்தனையோடு இருக்கவில்லை, புதியதையும் உள்வாங்குகிறார். அதனாலேயே இன்றும் அவர் எமக்கு தலைவராக இருக்கின்றார். 13க்கு அப்பால் நாங்கள் செல்வதற்கு முயற்சித்துக் கொண்டிருக்கும் பொழுது 13ஐ அமுல்படுத்த ஒன்று கூடுகிறோம் என்று சில கட்சிகள் சொல்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்போதைய ஜனாதிபதியும் இன்றைய பிரதமருமான மஹிந்த ராஜபக்ச 13க்கு அப்பால் சென்று அர்த்தமுள்ள தீர்வை தருவோம் என்கிறார். ஆனால் சில தமிழ் கட்சி தலைவர்களோ 13ஆம் திருத்தத்தை அமுல்படுத்த கோருகின்றனர். 13ஆம் திருத்தம் அடிப்படையிலேயே பழுதுபட்டது, அதனை திருத்த முடியாது என இந்த நாட்டின் வெளிவிகார அமைச்சர் ஜி.எல். பீரிஸ் கூறுகின்றார். 13ஆம் திருத்தத்தின் சில முக்கியமான நல்ல விடயங்கள் உள்ளன. அவற்றையும் சேர்த்துக்கொண்டு அதையும் தாண்டிய அதிகார பருவை நாம் எதிர்பார்த்து நிற்கின்றோம் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். அம்பாறை பொத்துவில் சங்கமன் கண்டி படிமலை அடிவாரத்தில் இரவோடு இரவாக வைக்கப்பட்ட புத்தர் சிலையினால் பதற்ற நிலை ஏற்பட்டுள்ளது. பொத்துவில் பிரதேச செயலாளரின் நிர்வாக எல்லைக்குட்பட்ட தாண்டியடி சங்கம்மன் கண்டி படிமலை அடிவாரத்தில் நேற்று காலை புத்தர் சிலை வைக்கப்பட்டிருந்ததை மக்கள் அவதானித்தனர். இரவோடு இரவாக இனந்தெரியாத நபர்களால் புத்தர் சிலை வைக்கப்பட்டதை அடுத்து தாண்டியடி மற்றும் சங்கமன் கண்டி கிராம பொதுமக்கள் அணிதிரண்டு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடத்தினர். புத்தர் சிலையை உடனடியாக அங்கிருந்து அகற்றுமாறு கோரி அவர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற திருக்கோவில் காவல்துறையினர் கலவரங்கள் ஏற்படாதவாறு நிலைமைகளை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர். திருக்கோவில் பொத்துவில் காரைதீவு பிரதேச சபைகளின் தவிசாளர்கள், உதவி தவிசாளர் மற்றும் பொத்துவில் பிரதேச செயலக உதவி பிரதேச செயலாளர், கணக்காளர் ஆகியோரும் சம்பவ இடத்திற்கு சென்று நிலைமைகளை ஆராய்ந்தனர். மக்கள் பிரதிநிதிகள் பொத்துவில் மூகுது மகா விஹாராதிபதியிடம் புத்தர் சிலையை அகற்றுமாறு கலந்துரையாடல்களில் ஈடுபட்ட போதும் அவர் அந்த இடம் தமக்கு உரியது என தெரிவித்து பொதுமக்களின் புத்தர் சிலையை அகற்ற மறுத்தார். இதனையடுத்து காரைதீவு திருக்கோவில் பிரதேச சபை தவிசாளர்களான ஜெயசிறில் கமலராஜன் மற்றும் பொத்துவில் உதவி தவிசாளர் பார்த்திபன் மற்றும் கிராம பொதுமக்கள் வீதியில் அமர்ந்து தமது எதிர்ப்பை தெரிவித்திருந்தனர். இந்நிலையில் 2 நாட்களுக்குள் புத்தர் சிலையை அகற்றுவதாக திருக்கோவில் காவல்துறையினர் உறுதியளித்த நிலையில் போராட்டம் தற்காலிகமாக கைவிடப்பட்டுள்ளது. எனினும் குறித்த பகுதியில் பதற்றமான நிலை காணப்படுவதால் புத்தர் சிலைக்கு காவல்துறையினர் பாதுகாப்பு அளித்து வருகின்றனர்.
நாட்டில் ஏற்பட்டுள்ள கடுமையான டொலர் தட்டுப்பாட்டிற்கு தீர்வு காணும் வகையில் சர்வதேச நாணய நிதியத்தின் உதவியை கோருவது தொடர்பாக நாளை நடைபெறவுள்ள அமைச்சரவை கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. சர்வதேச நாணய நிதியத்தின் உதவியை பெறுவது தொடர்பாக அரசாங்கத்திற்குள் 2 கருத்துக்கள் நிலவுகின்றன. சர்வதேச நாணய நிதியத்திற்கு செல்வதே டொலர் பற்றாக்குறைக்கு உடனடி தீர்வாக அமைய வேண்டும் என அரசாங்கத்தில் உள்ள சிலர் கருத்து தெரிவிக்கின்றனர். சர்வதேச நாணய நிதியத்திற்கு செல்வது பல்வேறு நிபந்தனைகளுக்கு அடிப்படையின் நிலைமைகளுக்கு வழிவகுக்கும் என்று இன்னொரு தரப்பினர் கருதுகின்றனர். ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச தலைமையில் நாளை நடைபெறவுள்ள அமைச்சரவை கூட்டத்தில் இது தொடர்பாக விரிவாக கலந்துரையாடப்பட்டு இறுதி தீர்மானம் எடுக்கப்படும் என தெரிவிக்கப்படுகிறது. நாட்டின் அந்நிய செலாவணி கையிருப்பு சுமார் 1500 மில்லியன் அமெரிக்க டாலர்களாக வீழ்ச்சியடைந்துள்ளதுடன் அதில் 1100 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் மாத்திரமே டாலர்களாகும் என நிதி ராஜாங்க அமைச்சர் செஹான் சேமசிங்க கடந்த வியாழக்கிழமை நாடாளுமன்றத்தில் அறிவித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் வெளிநாட்டு நாணய கையிருப்பு மோசமான நிலையை அடைந்துள்ள சூழலில் அரபு நாடுகளின் உதவியை கோருவதற்கு அரசாங்கம் முடிவு செய்துள்ளது. தற்போது அரசாங்கத்திடம் 1100 மில்லியன் டாலர்கள் மாத்திரமே கையிருப்பில் உள்ளதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் வரும் ஜனவரி 18ஆம் நாள் 500 மில்லியன் டாலர் கடனை மீளச் செலுத்த வேண்டிய நிலையில் அரசாங்கம் உள்ளது. இந்தியா, சீனா போன்ற நாடுகளிடம் இருந்து நாணய பரிமாற்ற கடன்களை பெற்றுக் கொள்வதற்கான பேச்சுகள் நடத்தப்பட்டுள்ள போதும் உடனடியாக அதனை பெறுவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்று தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையிலேயே அரபு நாடுகளிடம் நாணய பரிமாற்ற கடன் வசதியை பெற்றுக் கொள்வதற்கு அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. அண்மையில் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச இஸ்லாமிய நாடுகளின் தூதுவர்களுடன் தனியான சந்திப்பு ஒன்றையும் நடத்தியிருந்தார். இந்நிலையில் மத்திய வங்கி ஆளுநர் அஜித் நிவார் கப்ரால் கட்டார், அபுதாபி, சவுதி அரேபியா போன்ற நாடுகளுக்கு சென்று நாணய பரிமாற்ற வசதிகள் பெறுவது குறித்து பேச்சு நடத்த உள்ளார் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. இலங்கையின் வெளிநாட்டு நாணய கையிருப்பை அதிகரிப்பதற்காக $1 பில்லியன் அமெரிக்க மத்திய வங்கி பரிமாற்ற கடனை பெற்றுக் கொள்வது தொடர்பாக கட்டாருடன் பேச்சு நடத்தப்பட்டு வருவதாக நிதி ராஜாங்க அமைச்சர் ஷெஹான் சேமசிங்க தெரிவித்துள்ளார். மத்திய வங்கியுடன் $1 பில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கு மேற்பட்ட நாணய பரிமாற்ற வசதிகளை பெற கட்டாரின் மத்திய வங்கியுடன் இணைந்து பணியாற்றி வருகிறோம். சார் கடன் வசதியின் கீழ் இந்தியாவுடன் 400 மில்லியன் அமெரிக்க டாலர் நாணய பரிமாற்றம் குறித்து இந்தியாவுடன் கலந்துரையாடப்படுகிறது. இந்தியாவிடம் இருந்து மேலும் $1 பில்லியன் அமெரிக்க டாலர் நாணய பரிமாற்ற வசதியையும் இலங்கை கோரியுள்ளது. அமைச்சர் பசில் ராஜபக்சவின் பயணத்தை தொடர்ந்து 500 மில்லியன் அமெரிக்க டாலர் செலவில் இந்தியாவிடமிருந்து எண்ணெய் கொள்வனவு செய்வதற்கான கடன் வசதியும் பெறப்படவுள்ளது. இந்தியாவிலிருந்து எத்தனை கடன் வசதிகள் எப்போது வரும் என்று தெரியவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இராணுவ தளபதியின் தலைமையிலான COVID-19 ஒழிப்பிற்கான தேசிய செயற்பாட்டு மையம் பசுமை விவசாயத்திற்கான தேசிய செயற்பாட்டு மையமாக மாற்றப்பட்டுள்ள போதும் அதன் செயற்பாடு ஆணை தொடர்பாக இன்னும் தெளிவற்ற நிலை காணப்படுகிறது. COVID-19 ஒழிப்புக்கான தேசிய செயற்பாட்டு மையத்தின் பணிகள் நிறுத்தப்படுவதாகவும் இனிமேல் குறித்த செயலகம் பசுமை விவசாயத்திற்கான தேசிய செயல்பாட்டு மையமாக செயல்படும் என்றும் இராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா கடந்த வாரம் தெரிவித்திருந்தார். இந்த மையத்தின் செயற்திட்டங்கள் வரும் வாரங்களில் வகுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. உர விநியோகம் தொடர்பில் ஜனாதிபதியினால் வழங்கப்பட்ட ஆணையை பின்பற்றுமாறு பணிப்புரை விடுக்கப்பட்டதாகவும் ஜனாதிபதியின் பணிப்புரைகள் தொடர்பில் இந்த செயல் திட்டம் கவனம் செலுத்துவதாகவும் இராணுவ பேச்சாளர் பிரிகேடியர் நிலத்த பிரேமரத்ன தெரிவித்துள்ளார். பசுமை விவசாய செயல்பாட்டு நிலையம் எவ்வாறு ஸ்ரீலங்கா இராணுவத்தால் நிர்வகிக்கப்படும் என்பது குறித்த திட்டத்தை எதிர்வரும் வாரத்தில் வெளியிடுவோம் என்று அவர் கூறியுள்ளார். ஜனாதிபதியின் செயலாளர் PP ஜெயசுந்தரவின் உத்தரவின் பேரிலேயே இந்த நடவடிக்கை எடுக்கப்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார். எனினும் இந்த செயல்பாட்டு மையத்திற்கான தெளிவான ஆணை இன்னமும் வழங்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. அத்துடன் COVID-19 ஒழிப்பு பணியிலிருந்து இராணுவம் முற்றாக விலகிக் கொண்டுள்ளதற்கான காரணமும் இன்னும் தெளிவாகவில்லை. நாட்டில் மீண்டும் குறுகிய நேர மின்தடை ஏற்படலாம் என்று இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது. நுரச்சோலை அனல்மின் நிலையத்தின் மின் பிறப்பாக்கி ஒன்று செயலிழந்துள்ளதாக இலங்கை மின்சார சபை நேற்றிரவு தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக மாலை 6 மணி முதல் இரவு 9:30 மணி வரை பல பிரதேசங்களில் 30 நிமிடங்களுக்கு மின்சாரம் தடைப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக இனிமேல் நாட்டின் மின்தடை ஏற்படாது என்று அரசாங்கம் அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீலங்கா பொதுஜனவின் பங்காளி கட்சிகளின் தலைவர்களுக்கு இடையிலான 2வது கலந்துரையாடல் நாளை மறுநாள் நடைபெறவுள்ளது. எகலியகுடாவில் உள்ள விடுதியொன்றில் இந்த கூட்டம் இடம்பெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜுகதினவி மின் திட்ட விவகாரம், வாழ்க்கை செலவு அதிகரிப்பு, அரசாங்கத்துக்குள் வெளிப்படைத்தன்மை உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து இந்த சந்திப்பின் போது விரிவாக கலந்துரையாடப்பட உள்ளது. இந்த கூட்டத்தில் பங்காளி கட்சிகளின் தலைவர்களான வாசுதேவ நாணயக்கார, உதய கமன்பில, விமல் வீரவம்ச, அதிரடிய ரத்னதேரர், தயாசிரி ஜெயசேகர, திச விதாரண, டிரான் அலஸ், அதவுல்லா, ஜி வீரசிங்க, கோவிந்து குமாரதுங்க, அசங்க நவரத்ன ஆகியோர் கலந்து கொள்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆளுங்கட்சிக்கும் பங்காளி கட்சிகளுக்கும் இடையில் முரண்பாடுகள் ஏற்பட்ட நிலையில் கடந்த அக்டோபர் மாதம் முதல் கூட்டம் நடத்தப்பட்டது. தற்போது 2வது கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது.